இன்றைக்கி ஒரு லன்ச் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். நேற்று நான் என்னோடய ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருந்தேன். ஸோ அங்கே லன்ச் ரெசிபி நம்ம பார்க்கலாம் என்னான்ட்டு. இது சிக்கன் கபாப் தான். ஒரு 1/2 kg சிக்கன்னு நல்லா வாஷ் பண்ணிட்டு அதில் மஞ்சள் தூள், கார்ன்ஃப்ளவர், நல்லா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 1/2 teaspoon மஞ்சள் தூள், ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடரு. ஸோ அது நல்லா கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் போட்டேன். ஸோ இது கூட ஒரு ஃபுட் கலரு. ஸோ இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் பெப்பர் தூள். ஸோ இது கூட ஒரு சின்ன கப் அளவு தயிர். இந்த தயிர் வேஸ்ட்டாக அதுலேயே கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணேன். கொஞ்சம் தேவையான அளவு சால்ட்டு. இது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை, அந்த நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் நம்ம ஃப்ரை பண்ணும்போது. ஸோ இது நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ இது நல்லா மேரினேட் ஒரு 1/2 hour மேரினேட் பண்ணி ஆயில் ஹீட் ஆனனும் ஒன்றா நம்ம சேர்த்து நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கலாம். எப்போவுமே நம்ம சிக்கன் மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். அப்போ தான் உள்ளே நல்லா அந்த சிக்கன் நல்லா வேகும். இப்போ இன்னொரு ரெசிபி வந்து சிக்கன் கிரேவியில் ஒரு பேனில் ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் ஆயில், பட்டை, ஏலக்காய், லவங்கம் போட்டு சின்ன நறுக்கி வச்ச ஆனியனு, ஒரு 2 ஆனியன் ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துருக்கேன். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் 1.5 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இது நல்லா ஆயிலில் ஃப்ரை ஆகணும் அன்டில் அந்த ஆனியன் வந்து சேஞ்ச் ஆகிற மட்டும். ஸோ இப்போது கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு 3லேருந்து 4 பச்சை மிளகாய் ஸ்லிப் பண்ணி சேர்த்துருக்கேன். இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இது நல்லா ஃப்ரை ஆனோன்னா ஒரு 2 தக்காளி சின்னதாக சாப் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா ஸ்மாஷ் ஆனோன்னா கொஞ்சமாக உப்பு சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ இது சூப்பராக நல்ல ஒரு சப்பாத்திக்கு, நல்ல பரோட்டாக்கு நல்ல ஒரு ரெசிபியாக இருந்துச்சு. இப்போ அந்த தக்காளி ஸ்மாஷ் ஆனணும். இப்போ நம்ம சிக்கன் 1/2 kg சிக்கன் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். அதை சேர்த்துக்கலாம். இப்போது இது கூட நம்ம பவுடர் மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள் தூள், மிளகாத்தூள், சீரகத்தூள், கரம் மசாலா, அப்புறம் இது கரம் மசாலா. இது கூட தேஜு சிக்கன் மசாலா நல்லா இருக்கும்னு அவள் சொன்னாள். ஸோ அது ட்ரை பண்ணோம் நேற்று. ஸோ நல்லா தான் இருந்துச்சு தேஜு சிக்கன் மசாலா. ஸோ இந்த பேக்கெட்டில் ஒரு 1லேருந்து 1 டேபிள் ஸ்பூன் சிக்கன் மசாலா ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். தேவையான அளவு சால்ட்டு. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஒரு சின்ன கப் அளவு தயிர் இதில் சேர்த்துக்கணும். யூஸ்வலாக நான் கிரேவி பண்ணும்போது நான் தயிர் சேர்க்க மாட்டேன். ஆனால் அவள் தயிர் சேர்த்தா. ஓகே, ஆனால் நல்லா இருந்துச்சு, டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. அதே கப்பில் தயிர் வேஸ்ட் ஆகக்கூடாதுன்னு கொஞ்சம் தயிரில் தண்ணி ஊற்றி கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி விட்டு பாருங்க, கொஞ்சம் கிரேவி கன்சிஸ்டன்சியில் இருக்கும். இது வந்து சப்பாத்திக்கு, இட்லிக்கு, தோசைக்கு, பரோட்டாக்கு சூப்பராக இருந்துச்சு இது. ஸோ பாருங்கள், இப்போது இது லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 minutes குக் ஆனணும். இப்போ நல்லா இந்த சிக்கனெல்லாம் நல்லா வெந்துடுச்சு. இப்போது குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி நம்ம தூவி விட்டு இறக்கிடலாம். அவ்வளோதான், சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், மெனு வந்து பரோட்டா, ஒயிட் ரைஸு, தாபா ஸ்டைலில் பப்பு தால், கபாபு, அப்புறம் சிக்கன் கிரேவி. ஸோ இதுதான் நேற்று என் ஃப்ரெண்ட் வீட்டில் லன்ச் மெனு இருந்துச்சு. ஸோ நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சிக்கன் கிரேவி, சிக்கன் கபாபு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.